இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம், தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். இந்த இடத்துல யாக்கோபையும் இஸ்ரவேலையும் அப்படிங்கிற பெயர்களுக்கு பதிலாக நம்முடைய பெயரை வைத்து நம்ம படிக்கணும். கொஞ்ச காலத்துல தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே என்னை குறித்து சொல்லப்படும் என்று நாம் படிக்கும் பொழுது, தேவன் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய விசுவாசத்தின்படியே நமக்கு செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இப்ப தேவன் என்னென்ன செய்தார், இன்னும் தேவன் எனக்கு செய்யல, என்னுடைய வாழ்க்கையில நான் எவ்வளவு காரியங்கள் நான் ஜெபம் பண்ணின்னு இருக்கேன், நான் எவ்வளவு காரியங்களை தேவனிடத்துல கேட்டுக்கொண்டிருக்கிறேன், ஆனாலும் இதுவரைக்கும் எனக்கு பதில் இல்லை, நான் ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் இன்னும் எனக்கு நடக்கவே இல்லை, என்னுடைய வாழ்க்கை எப்படி போய் கொண்டிருக்கிறதோ அப்படியேதான் போயிட்டு இருக்குது, எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்னு யாராவது நினைத்து கொண்டிருந்தா, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, இன்னும் கொஞ்ச காலத்திலே, அதிகமான காலம்லாம் இல்ல, இன்னும் கொஞ்ச காலத்திலே என்ன சொல்லுவாங்களாம் தெரியுமா, யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து அப்படிங்கிற இடத்துல நம்முடைய பெயரை வைத்து நாம் சொல்லிக் கொள்ளணும். என்ன சொன்னோம், கொஞ்ச காலத்திலே தேவன் என்னென்ன செய்தார் என்று என்னை குறித்து சொல்லப்படும். அப்படின்னா மற்ற மனுஷர்கள், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், நமக்கு தெரியாதவர்களும் கூட கர்த்தர் என்னென்ன காரியங்களை இவர்களுக்கு செய்திருக்கிறார் என்று சொல்லத்தக்கதான நிலவரத்துல கர்த்தர் நம்மை மாற்றுவார். அப்படியாக நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் இன்னும் கொஞ்ச காலத்திலே நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களாகட்டும், நமக்கு தெரியாத ஜனங்களோட வாயிலிருந்து என்ன சொல்ல வைப்பார், கர்த்தர் இந்தந்த காரியங்களை எல்லாம் இவர்களுக்கு செய்திருக்கிறார் என்று, தேவன் என்னென்ன செய்தார், இவங்களுக்கு என்னென்ன செய்தார் என்கிறதை குறித்து நம்மை சுற்றியுள்ள எல்லா ஜனங்களுடைய வாயிலிருந்தும் கர்த்தர் சொல்ல வைப்பார். அப்படி